ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்விக்கி ஃபுட் டெலிவரி பண்ணி 8 ஹவர்ஸில் எவ்வளோ earnings வருது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் 8 ஹவர்ஸ் மேலே ஓட்டிட்டு நினைக்கிறேன். டெலிவரி பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ earnings வந்துக்குதுன்னு. இது வேறு ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போனாவே ஸ்விக்கி பார்ட்னரு உள்ளே போனாவே இதேமாரி தான் வந்துனுங்குது. ஸ்டார்டிங்லேருந்து ஏன்னு தெரில, புதுசாக விட்டுக்கிறாங்கன்னு தெரில. 14 days எனக்கு பாதி தான் ஃபுல்லாக இருக்கும், அதுக்குள்ளே இது மாரி தான் காமிச்சிருந்தது அப்போலேருந்து. இது ஒரு பக்கம் கடுப்பாக இருக்குது. நீயோட earnings பார்த்துடலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். எத்தனை ஸ்டார்டிங்லேயே டக்குன்னு பார்க்காதீங்க. அப்படியே earnings பார்த்தோன்னே டக்குன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டும் போகாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இன்னொன்னா சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டம்னு. இதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி டேட் காமிக்கிறேன். டேட் பார்த்திங்கன்னா 13. ஆனால் நம்ம ஓட்டுறது 12ஆந்தேதி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டேட் மாறிச்சா. டைம் பார்த்திங்கன்னா தெரியும், வீடியோ எடுக்கிற டைமு 1:46 ஆகுது. ஏன் இவ்வளோ டைம் ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சுத்தமாக ஆர்டர் இல்லை. இன்றைக்கி காலையில் சொல்கிறேன் பாரு, மதியம் 12 மணிக்கு லாகின் பண்ணேன். 4:30 கிட்ட ஓட்டினேன்னு நினைக்கிறேன். 4:15 கிட்டே ஓட்டினேன். வெறும் 90 ரூபா தான் ஓட்டியிருந்தேனே. ரொம்ப மோசம் இன்றைக்கி. அதான் காமிக்கிறேன் பாருங்களேன். கரெக்டாக எத்தனை மணிக்கு லாகின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 12 மணி மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட 12:30 லாகின் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். ரொம்ப நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தாங்க. ஆர்டர் இன்றைக்கி ரொம்ப ஸ்லோ இல்லை, ஆர்டர் ரொம்ப கம்மி. பார்த்தீங்கன்னா ஏன் நான் இந்த டைம் வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறம் சாப்பிட்டு சார்ஜர் பார்த்தீங்கன்னா 13 12 தான் இருந்துச்சு. பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் ஏதோ ஏறிக்குது. சரி, அதால் தூங்க வர மாதிரி இருந்துச்சு. சரி, வீடியோ எடுத்துகிட்டு போய் அப்படியே தூங்கலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா 12 மணிக்கு லாகின் பண்ண கரெக்டாக. பார்த்திங்கன்னா 20 23. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு 33 ரூபா. அது பார்த்திங்கன்னா 2 மணி. அது பார்த்திங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. 3:30. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதில் 3:00 வரைக்கும் தான் காமிக்குது. அதுக்கு மேலே காமிக்கலன்னா தெரியலையே. கடைசியாக எவ்வளோ ஹவர்ஸ் லாகின் பண்ணிக்கிறேன் பார்க்கலாம். ஒருவேளை நான் ரேப்பிடோ ஆன்லைன் வச்சுருந்தால அது சொல்கிறதுக்கு எதோ சொல்லிட்டேனோ தெரில ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, நீங்கள் மன்னிச்சிக்கோங்க. நான் மாற்ற சொல்லியிருந்தேன்னா. ஆமாம், ரேப்பிடோ சாயங்காலம் ஓட்டியிருந்தேன். 4:30 கிட்ட வீட்டு வரத்துக்கு ஒரு 5 மணி ஆயிடுச்சு. அப்போ ரேப்பிட்டோ தான் ஓட்டியிருந்தேன் நினைக்கிறேன். இதை ஆஃப் பண்ணிட்டு நினைக்கிறேன், தெரில கரெக்டாக. அடுத்தது பார்த்திங்கன்னா 7 மணிக்கு லாகின் பண்ணேன். 7:20க்கு தான் ஃபஸ்ட் ஆர்டர் ஆச்சு. இது பார்த்திங்கன்னா 55. இருங்க, ஆமாம், எத்தனை கிலோமீட்டரு? கரெக்டு தான். சாரி, டேட் மாறிச்சான்னு பார்த்தேன். கரெக்ட் தான். இருங்க. 7:20க்கு வச்சுச்சா. பாருங்கள், பூனை பாருங்கள், இந்த நேரத்தில் விளையாடுங்க. இது பாருங்கள், இது என்ன பண்ணுறது தெரியல. கம்மியாக தூங்குதா அப்போ. அது பார்த்திங்கன்னா இங்கே பிளர் ஆயிடுச்சு. 23:20. அது பார்த்திங்கன்னா 23. திருப்பியும் அது 23. பரவாயில்ல, நைட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் கொஞ்சம் அடிச்சிச்சின்னு நினைக்கிறேன். அதுவும் முன்னாடி கொடுக்கலாம் அடிக்கலை. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம்
அந்தமாரி கழிச்சு தான் அடிச்சிச்சு ஆர்டரு. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பாருங்க 2 ஆர்டரு கேன்சல் ஆகிடுச்சு. ஏன் 2 ஆர்டருமே கேன்சல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க 2மே. ஆனால் ஆர்டர் ஆச்சு. நம்ம ரொம்ப தூரம் போய் ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் ஆனதால் அவங்களுக்கு பெட்ரோல் தான் கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெறும் 10 ரூபா தான் தராங்க. ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும். இருந்தாலும் 10 ரூபா தான் தராங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 11:30 வச்சிச்சு பாருங்கள். அதுக்கு தான் வீட்டுக்கு வரது லேட் ஆகிடுச்சு. அது 30 ரூபா ஆச்சா. இதில் வந்து சர்ஜி போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 11 மணிக்கு மேலே சர்ஜி காமிக்கிறேன் உள்ளே போயிட்டு. ஆர்டர் எண்ணிஸ் வந்து 20 ரூபா தான், சர்ஜி வந்து 10 ரூபா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான். சர்ஜி 10 ரூபா, ஆர்டர் எண்ணிஸ் 57 ரூபா. இதில் வந்து 40 ரூபீஸ் வந்து 20 ரூபீஸ் வந்து ஆர்டர் எர்னிங்ஸு, மீதி 20 ரூபீஸ் வந்து கஸ்டமர் வந்து டிப்ஸ் போட்டாங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஏர்னிங்ஸு டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தலாம். நான் இப்போவே கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வெனஸ்டோட ஏர்னிங்ஸு. டேட் பார்த்தீங்கன்னா 12. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 430 ரூபா ஆர்டர் ஏர்னிங்ஸு. கஸ்டமர் டிப்ஸ் வந்து 20 ரூபீஸு, போனஸ் வந்து 20 ரூபீஸு. டோட்டலாக 470. 400 ரூபா வந்துக்குது. இன்சென்டிவ் பார்க்கலாம் இருங்க. ஃபஸ்ட்டு டைம் பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 3 தான் முடிச்சேன் பாருங்கள். 4வது வந்து இன்னும் 20 ரூபா வேணும். லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு. சரி அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா இப்போ திருப்பியும் போனோன்னா பெட்ரோல் ஒரு 50 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடும் வீட்டுக்கு வரத்துக்கு சொல்லிட்டு தான் சரி அப்படியே விட்டுட்டு 20 ரூபாயில் விட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கலாம். சரி என்ன பண்ணுறது சொல்லிட்டு வந்துட்டேன். இது வழி இல்லை, லேட் வேறு ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பாருங்கள், 9 மணி நேரம் கிட்ட, 10 நிமிஷம் 11 நிமிஷம் கம்மி. டோட்டல் ஆர்டர் பார்த்தோன்னா 18 ஆர்டர் பார்த்துக்கிறோம். 400 ரூபா வந்துக்குது. இதில் இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 175 ரூபா. நம்ம அப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாம். நேற்று பண்ணி வச்சது இது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து 98 ரூபீஸ் அமிச்சேன், ஃபைல்ட் ஆகிடுச்சி. ஆனால் அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சி. பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 98 ரூபீஸ் என்ன போய்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்பயும் போயிடுச்சு. இப்போ வரைக்கும் எதுவுமே வரல அமௌண்ட்டு. அது பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ ஓட்டின அமௌண்ட்டு தான். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், பதில் பார்த்துக்கலாம். அது வீடியோ போய் கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 470 ப்ளஸ் ஒரு 175 டோட்டலாக 645. இதுலேருந்து நம்ம பெட்ரோல் மைனஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 200 போட்டோம். 445 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விக்கியோட ஏர்னிங்ஸு. அதுக்கப்புறம் நம்ம ரேப்பிடோ கொஞ்சம் ஓட்டணும், அது ப்ளஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு 50, ஒரு 40, 60, டோட்டலாக ஒரு 150 கிட்ட வந்துச்சு. அது பார்த்திங்கன்னா டோட்டல் இன்றைக்கோட டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 595. ரேப்பிடோ ஸ்விக்கி ரெண்டுமே சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
வாழ்க்கையெல்லாம் மாற்றி கட்டி பேசியிருந்தா மன்னிச்சிக்கோங்க. நான் அவ்வளோவா பேசி பழக்கமே இல்லை. அது இப்போ தான் கொஞ்ச நாளாக பேசுகிறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வியூஸே போக மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம்னே தெரில நம்ம சேனலில். என்ன ஆல்ரெடி வேறு கண்டென்ட் போட்டிருந்தாலும் வியூஸ் போக மாட்டேங்குதா என்னன்னு ஒன்றும் புரியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு பாருங்கள். லைக் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.